கன்னிராசி அன்பர்களே என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு ஜாக்பாட்டான காலம்னு சொல்லலாம். கடந்த 2 வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும், மருத்துவத்தினால நீங்கள் ஹாஸ்பிட்டலில் 5-6 நாள் இருந்ததுக்கும், நீங்கள் மன கஷ்டத்தை விட உடல் கஷ்டம் அதிகமாகப்பட்டு அதனால் மன வருத்தமாகி தூங்காமல் பல நாள் இருந்த விஷயத்துக்கும், ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எப்படியெல்லாம் உயிர் பிழைப்போம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை தாண்டி வந்ததுனால, இனி வரக்கூடிய காலங்கள் கடவுள் பொற்காலமாக கொடுக்குறாரு. அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலே ஆகுங்க. பட் ஆனால் இந்த மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி ஓகேங்களா? சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் இந்த கன்னிராசியில் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. 2024 நிறைய கமெண்ட்ஸ், நிறைய வீடியோ சொல்லியிருப்பீங்க. அவங்கெல்லாம் இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கன்னிராசியை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசியில் பிறந்தவர்கள் அதிகமாக எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளே பாயாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஆண்கள் பெண்கள் பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கன்னிராசி ஒரு ஆளே கிடையாது. கன்னிராசி ஒரு லவ் செட் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி மாதிரி தான். ஆனால் பேசுகிறது எல்லாட்டையும் பேசுவாங்க. எதிர்ப்பாலின ஈர்ப்பு இருக்கிறவங்க, ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட நிறையா பேசுவாங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட நிறையா பேசுவாங்க. ஆனால் லவ்லாம் எதுவும் செட் ஆகாது. சரி, இது கன்னிராசியை பற்றி அவங்களாவே ஒன்று ஊருக்குள்ளே கிளப்பி விடுறது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். மற்றபடி இந்த கன்னிராசி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கலகலப்பு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். இவங்க ஒரு எப்படி சொல்கிறது, எவ்வளோ கலகலப்பாக சந்தோஷமாக இருந்தாலும் சின்ன கரெக்டான ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, தொழில் ரீதியான விஷயத்துலையோ லைஃப்லையோ இப்படி தான் இருக்கணும், சரியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இதுதான் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். இந்த கன்னிராசி கடந்த சில வருடங்கள்லாம், ஒரு 5-6 வருடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேனே, ஒரு கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டவங்க, அதுக்கப்புறம் குழந்தைக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாண்டி இருப்பாங்க. உடல் ரீதியான விஷயங்களை சென்ற வருடங்கள் 2003-2004 காலகட்டங்களில் படாத பாடுபட்டிருப்பாங்க. 2023 ஒரு மிகப்பெரிய இன்னலான ஒரு நாட்களாகலாம் இருந்திருக்கும். அது அப்படி இருக்கும்போது 2024 ஒரு சின்னது ஒரு கண் திறந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். 2024 ஒரு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஒரு அக்டோபர் நவம்பரான டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவ ரீதியான விஷயத்தில் இருந்திருப்பீங்க. அந்த மருத்துவ ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜனவரியிலேருந்து 2024 டிசம்பருக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவ ரீதியான ஒரு விஷயங்களில் 4-5 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்திருப்பீங்க. மருந்து விஷயங்கள் நிறையா பயன்படுத்தியிருப்பீங்க. ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். நிறைய ஆப்ரேஷன் கூட நீங்கள் போய்ட்டு வந்திருப்பீங்க. அதனால் உயிர் தப்பிச்சதே பெருசு சார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் போய்ட்டு வந்திருப்பீங்க. எப்படி தான் உயிர் தப்பிச்சனே தெரில, பல இன்னல்களை தாண்டி இப்போ தான் உயிர் தப்பிச்சு வெளில வந்திருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் இருப்பீங்க. கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய விஷயத்தை தாண்டி வந்திருக்கோம். நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், தூக்கம் அப்படிங்கிறது கேட்டுகிட்டு தான் இருக்குது. ஒரு கண்டத்தை தாண்டிட்டீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷம் தான், சரிங்களா? ஸோ எல்லார் லைஃப்லையும் ஒரு மிகப்பெரிய ஒரு இறக்கம் வரும். அந்த இறக்கத்தை தாண்டிட்டீங்க. இதுக்கு மேலே மேடு தான், சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். அதனால் நீங்கள் இதுக்கு மேலே கவலைப்பட வேண்டியது இல்லை.
இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் உருவாகியிருக்கும். ஒன்று குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பிறந்திருக்கும், கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணமாக இருக்கும், உடல் ரீதியான பெரிய விஷயமாக இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பல லட்ச ரூபா பல விஷயங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க, அது எல்லாம் சந்தோஷம் கிடச்சிருக்கும். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் சந்தோஷப்பட்டு வெளில வந்திருப்பீங்க. ஏதோ ஒன்று காப்பாற்றிட்டாங்கப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் உங்களுக்கு கடவுள் வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருப்பார். இனி வரக்கூடிய காலங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மனம் பொங்கும் ஒரு நல்ல விஷயங்களாகவும் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் வாழ்நாட்களில் நீங்கள் பல கஷ்டங்களை பட்டவங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன தான் ஜோசியரை பார்த்து என்ன தான் கேட்டிருந்தாலும் ஒரு மன நிம்மதியாக தான் இருந்திருக்குமே தவிர பல கஷ்டங்கள் அப்படிங்கிறது பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது ஆறுதலாக தான் இருக்குது, நடந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. இப்போ நான் சொன்னது உண்மை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2023-24 பற்றி நான் சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்க எல்லாருக்குமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ இந்த பிரச்சனைலாம் தாண்டி வந்தாச்சு, ஓகே இனிமேல் சின்ன சின்ன கடன்லாம் இருக்குது, கடன் பிரச்சனை நிறையா இருக்குது, அதை இன்னும் சரி பண்ணல, உடல் ரீதியான பிரச்சனையும் சரியாகிட்டு தான் வருது, அது எப்போ தான் சரியாகும், இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு, அது எப்போ தான் சரியாகும், இனிமேல் வரக்கூடிய ஒரு லைஃப்பில் நாங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய லைஃப்பில் நீங்கள் எது தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு நேரம், அது வந்து நல்லது ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு வந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கல்யாணமாக இருந்துச்சு அப்படின்னா கல்யாணத்து மூலியமாக நன்மை நடக்க போகுது, குழந்தை பிறந்துருந்துச்சு அப்படின்னா குழந்தையின் மூலியமாக நன்மை அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. உங்கள் பெற்றோர் மூலியமாகவும் நீங்கள் ஒரு சின்ன இடமாற்றம் மாறி இருப்பீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடுவில் நடந்திருக்கும். உங்களுக்கு கல்யாணமாக இருந்தால் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க ஒரு 3-4 மாதம், இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் 2-3 மாதம் 2024 நீங்கள் மாறி இருந்திருக்கும். ஒரு மாதம் 2 மாதம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இடம் மாறி இருந்திருப்பீங்க. அப்படியெல்லாம் 5 மாதம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் வந்திருப்பீங்க. 2024 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு யாருக்காவது ஒரு பிரச்சனைக்காகவும் நீங்கள் போய் இருந்துட்டு தான் வந்திருப்பீங்க. இல்லையா ஜெயிலேயே இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு 2024 இருந்திருக்கும். அந்த கட்டத்தை தாண்டியாச்சு, அந்த கண்டத்தை தாண்டியாச்சு. இதுக்கு மேலே நன்மைகள் மட்டும்தான் உங்களுக்கு. அந்த நன்மைகளானது லைஃப் எதை பொறுத்து அமைய போகுது அப்படின்னா தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சந்தோஷம் மட்டுமே இனி வரப்போகுது. அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது துர்க்கை அம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். காமாட்சி வழிபாடு பண்ணுங்கள். காமாட்சி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை அள்ளித்தரப்போகுது. ஸோ இந்த காமாட்சி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு உணவளிக்கிறது, அது காமாட்சிக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி. ஒரு பெண் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவளிங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, காஞ்சி காமாட்சி அதோட விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. காமாட்சி அம்மன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கும் ஒரு உடல் ரீதியான ஒரு விஷயங்களுக்கும் வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம் காமாட்சி. இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. காமாட்சி அம்மனுக்கு ஏன் வழிபடணும், எதுக்கு வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஒரு நிறைய கதைகள் நான் கேட்டிருக்கேன், நிறைய வீடியோக்களை நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் சாப்டர் நான் சொல்ல விரும்பலை, அது மட்டுமே வச்சு இதை நான் சொல்லலை. சில இடங்களில் நான் சில கதைகளை தேடி போகும்போது அந்த இடத்துல நான் பார்த்தேன், ஒரு வைத்தியசாலைகளிலும் சரி, அதே போல் சில பழங்காலத்தில் மருத்துவ குறிப்புகள் எழுதுவாங்க பார்த்தீங்களா, பாம்பு கடிச்சா சரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே வணங்கிய முதல் தெய்வம் காமாட்சி. இன்றைக்குமே நாங்கள் நிறைய விஷயத்தில் அந்த விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வணங்கக்கூடிய தெய்வம் தான் காமாட்சி. உடல் ரீதியான பிரச்சனைகளில் இருந்தும் விலகுவதற்கும் உங்களுக்கு இனி வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களை அண்டாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி. ஓம் காமாட்சி அம்மனை போட்டு, ஓம் காமாட்சி அம்மனை போட்டு, ஓம் காமாட்சி அம்மனை போட்டுன்னு மறக்காமல் 3 தடவை டைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்துட்டு இனி எப்போது உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, யாராவது ஒரு அம்மன் நிற்கிறாங்க அப்படின்னா, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, தயிர் சோறோ லெமன் சாதமோ தக்காளி சாதமோ ஏதோ ஒன்று, பிஸ்கெட் தான் சார் இருக்குது அப்படின்னா கொடுங்க சார், வயிறு நிரம்பட்டும், சந்தோஷமாக எங்களுக்கு வயிறு நிரம்பட்டும், அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்க போகுது. அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் கிடைக்க போவதில்லை, பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். நான் சொன்ன விஷயத்தை ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் ஒரு 5 ரூபா செலவாகுமா? பிஸ்கெட் நீங்கள் வண்டியில் போகும்போது ஒருத்தருக்கு ஒரு மில்க் பிக்கிஸ் எடுத்து கொடுங்க, அவங்க சாப்பிட்டோம், சாப்பிட்றத நீங்கள் பாருங்கள். ஒரு 2 வாழ்த்து முடிஞ்சால் உங்களால் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாங்க அப்படின்னா அது போகும் சார் உங்களுக்கு. உண்மையிலே சொல்கிறேன், அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். கடந்த காலங்கள் கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியலையே அப்படின்னாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள், அதாவது 2025 பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் 2-3 சாப்டர்லாம் இருக்குது. அந்த காலகட்டங்கள்லாம் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் பழசை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லன்னு தோணும். கடன் அப்படிங்கிறது பழசை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இருந்துட்டு போகுது சார். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேக்கப் ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து மேலே நீங்கள் லோன் போடல,
நீங்கள் சம்பாதிச்சு மேலே தான் லோன் போட்டு கொண்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலமாக இருக்க போகுது. சின்ன சின்ன ஏற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி பிரயாணிக்கிறீங்க. அந்த இடத்துல முள்ளு குத்துது அப்படின்னா நீங்கள் 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதை லைட்டாக எடுத்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கணும். மலையேற்றத்தை சிகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம வந்து கைப்பற்ற போகும்போது முள்ளு குத்து உட்காந்தா அதுக்கு ஒரு நாள் உட்காந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. காலை டக்குன்னு தட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே அந்த பிரயாணத்தில் வெற்றியை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களோட பிரயாணிக்கக்கூடிய இன்னொரு ராசியானது உங்களுடைய வீட்டுக்காரரோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய அப்பா அம்மாவோ, உங்களுடைய நட்பு வட்டாரமோ, உங்களுடைய காதலியோ யாரோ உங்களுக்கு மிக உறுதுணையாக இருப்பாங்க. வா கையப்படி நான் பார்த்துக்கிறவா, உனக்கு என்ன கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும். அப்படி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்போது உங்களுடைய லைஃப் மிகப்பெரிய ஒரு அச்சீவ் பண்ண போகுது. குழந்தையாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க நீங்கள் அவங்கள முன்னோக்கி கொண்டு போகிற ஒரு ஆளை நீங்கள் கையறுக்கி பிடிங்க. இறுக்கி பிடிச்சி அவங்க மேலே ஏறும்போது அவங்கள ஃப்ரீயாக அப்படியே மேலே சேர்த்து ஏற்றி விடுங்க. உங்களால் பணத்தின் மூலமாக நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்னாலும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க உங்களை மேலே ஏற்றுறாங்க அப்படின்னா இதுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இழுக்காதீங்க, இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் மேலே வாங்க. அவங்க மேலே ஏறினாங்க அப்படின்னா நீங்களும் அவங்கள சேர்த்து மேலே ஏற்றிட்டே வாங்க. ஒரு மலை ஏறுறான் அப்படின்னா அவனை அப்படியே வா ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இழுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிற நடக்க போகுது. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையான ஒரு நன்மை இந்த கன்னிராசியின் மூலமாக உங்கள் வீட்டில் நடக்க போகுது. அதனால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு கவனமாக பண்ணுங்கள். லக் அடிக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரமாக எதையும் பண்ண வேணாம். அது தசாபுக்தியை பொறுத்து, தனிப்பட்ட ஜாதகமாகத்தெல்லாம் பொறுத்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் வேறுபாடுகள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வேறுபாடுனால சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் கைப்பட்ட ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்த ஒரு விஷயங்கள் நான் சொன்னது உண்மை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.